ஸோ இன்னைக்கு எல்லாரும் கூகுள் கொலாபோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ நான் ஒரு சிம்பிள் நோட் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் எப்படி கூகுள் கொலாபில் நோட் புக் க்ரியேட் பண்ணுறோன்னு. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு புது நோட் புக் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் பைத்தன் கமாண்ட்ஸ் ரன் பண்ணலாம், ரைட்? ஸோ சிம்பிள் பைத்தன் கோட் எல்லாம் ரன் பண்ணலாம். பட் இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரன் டைம்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்களா, அது வந்து நீங்கள் ஒரு ஜிபியூலையும் ரன் பண்ணலாம். ஸோ உங்கள் கோட் எல்லாமே ஒரு ஜிபியூ, ரைட்? ஸோ ஒரு நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஆர் கிரிப்டோ ரிலேட்டட் திங்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஜிபியூவில் ரன் பண்ணலாம் ஒரு கொலாப் நோட் புக்கை. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கனெக்ட் சேஞ்ச் ரன் டைம் டைப் பண்ணுறோம், ரைட்? ஸோ டிஃபால்ட்டாக எப்பவுமே சிபியூ தான் இருக்கும், ரைட்? ஸோ இது உங்கள் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து இந்த அட்வான்ஸ்டு நியூரல் நெட்ஒர்க் கோட்ஸ்லாம் ரன் பண்ணால் நீங்கள் ஜிபியூக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து சொல்ல இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பண்ண ஒர்க் வந்து சிபியூவில் இருக்கனால அதில் இருக்கிறதுலாம் டெலீட் ஆகிடும். அதனால் ஸோ இஃப் இட்ஸ் ஓகே ஃபார் யூ, நீங்கள் ஜிபியூ செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா ஜிபியூ ரன் டைம் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து டிபியூ கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ டிபியூன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ பைத்தான் இல்லாத எனக்கு இல்லை ஆரில் நீங்கள் கோட் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. ஸோ யூ கேன் செலக்ட் ஆர் அண்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே. ஸோ ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஜிபியூ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து என்வாயன்மெண்ட் கான்சியஸாகவும் இருக்கணும், ரைட்? ஸோ ஜிபியூ வந்து சும்மா ஆனில் இருக்கிறதுல அதால் பவர் கன்சப்ஷன் நிறைய இருக்கும், ரைட்? ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஜிபியூ யூஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஜிபியூவில் என்ன கோட் ரன் பண்ண போகிறீங்களோ ஆல்மோஸ்ட் சேம் கோட் சிபியூலும் ஒர்க் ஆகும். ஸோ நியூரல் நெட்ஒர்க் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா மேபி ஆப்வியஸாக ஸ்லோவாக இருக்கும் சிபியூவில். பட் அதுக்கு முன்னாடி இருக்க கோட் வரைக்கும் நீங்கள் சிபியூவில் ரன் ஆகாத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே அந்த நியூரல் நெட்ஒர்க் ட்ரைனிங் கூட மேபி ஒரே ஒரு சாம்பிள் வந்து நீங்கள் சிபியூலேயே ரன் பண்ணலாம். ஸோ இந்த உங்களோட எண்ட் டு எண்ட் சிபியூவில் ஃபைனாக ஒர்க் பண்ணிச்சுன்னா மட்டும் நீங்கள் ஜிபியூவில் எடுத்து ஜிபியூ ரன் டைம்னு மாற்றி அந்த கோடை ரன் பண்ணுங்கள். ஐ திங்க் இட்ஸ் எஃபிஷியன்ட் வே. ஓகே. ஓகே. ஸோ நான் கம்மிங் பேக் டு கொலாபில் பார்த்தோம் பைத்தான் கோட் எப்படி ரன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் லைன் கோட். ஸோ நீங்கள் வந்து ஒரு கமாண்ட் லைனில் என்டர் பண்ணக்கூடிய கோடை கூட நீங்கள் இந்த மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கோ இல்லை ஒரு கொலாப்லையோ நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தானில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்னா நீங்கள் பிப் இன்ஸ்டால்ன்ற கோடை யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இது வந்து நீங்கள் கமாண்ட் லைனில் ரன் பண்ணுறதா தான் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் ஒரு கொலாப் நோட் புக்லையும் ரன் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஏதாவது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜ் மாடல் நாட் ஃபவுண்ட் எரர், அந்த மாதிரி மாடல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வந்ததுன்னா அந்த பேக்கேஜ் கொலாபில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி பிப் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜ் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு லெட்ஸே தேவைன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டேன் நான் ப்ரீவியஸ் பிப் இன்ஸ்டால் ஸ்டெப்பை. ஸோ உங்களுக்கு அந்த இஷ்யூவை காமிக்கிறேன். இந்த பேக்கேஜ் இல்லை என்கிட்ட, ரைட்? மாடல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் எனக்கு தேவைன்னா பிப் இன்ஸ்டால் பண்ணி அதை நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ இதெல்லாம் கமாண்ட் லைன் கோடையும் நீங்கள் இதில் ரன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம பேரலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கிட் கமாண்ட்ஸ் கூட, ஸோ விச் இஸ் ஆல்சோ அ கமாண்ட் லைன் கோட், இதெல்லாம் கூட நீங்கள் வந்து கொலாப் நோட் புக்கில் ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ரெபாசிட்ரி வந்து நான் க்ளோன் பண்ணோம் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த ரெபாசிட்ரி போயிட்டு கோட் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் HTTPS. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி கிட் க்ளோன் டைப் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரெபாசிட்ரியும் க்ளோன் பண்ணலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ரைட்? இந்த ரெபாசிட்ரி உங்களுக்கு க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட கூகுள் டிரைவ், ஸோ உங்கள் கூகுள் டிரைவ்லையும் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஹெவி ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. அந்த ஹெவி ஃபைல்ஸ்லாம் கூகுள் கொலாபில் சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணாலுமே என்னென்னா இது வந்து ஒரு டெம்பரரி திங் தான், ரைட்? ஸோ இந்த ரன் டைம் எப்போ முடியுதோ அப்போ டெலீட் ஆகிடும் உங்கள் ஃபைல்ஸ்லாம். உங்களுக்கு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டோரேஜில் சேவ் பண்ணணும்னா கூகுள் டிரைவ் இஸ் த பெஸ்ட் திங், ரைட்? உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் கூகுள் டிரைவ்னா என்னன்னு. ஸோ அதை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட்னா என்னன்னா அது ஒரு அடிஷ்னல் மெமரி மாதிரி வந்துடும். லைக் நீங்கள் வந்து அதுக்கு ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துச்சா இல்லையா.
ஸோ மவுண்ட் டிரைவ் இந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஐ மீன் எக்ஸிக்யூட் ஆகாது, ஜஸ்ட் இம்போர்ட் ஆகிடும். இந்த கோட் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டிரைவ் மவுண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது சொல்கிறதுல நீங்கள் ஃபாலோ பண்ணோம். கனெக்ட் டு டிரைவ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட டிரைவ் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் அது கொடுக்கல, அதனால இந்த எரர் வந்திருக்கு, விச் இஸ் ஃபைன். இதை நான் விட்டுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அடிஷ்னல் திங்ஸ் அபவுட் கொலாப். இன்னும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் திங்கும் இருக்குது. ரைட், லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கோட் அடிக்கிறீங்க, அது எரர் வருது, இல்லை எனக்கு கோட் ஸ்னிப்பெட் எதாவது வேணும், உங்களுக்கு தெரியும் என்ன லாஜிக்னு. லெட்ஸே எனக்கு வந்து ஒரு சைன் வேவை பிளாட் பண்ணோம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஜெமினையோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ கொலாபில் ஜெமினை இன்டகிரேஷனும் இருக்குது. ரைட், ஸோ நீங்கள் கோட் டு ஜென்ரேட் அ சைன் வேவ், சும்மா ஒரு பிளாட் கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கான கோட் வந்து நான் ஜெமினை கிட்ட கேட்குறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோடில் நீங்கள் கூகுள் பண்ணணும், எக்ஸ்ட்ரா போய் ஒரு டேப் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்க ஜெமினை கிட்ட கேட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அந்த கோடாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். மேபி இது மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக இருக்கும். ரைட், அப்படியே எரராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய எரர்லாம் இருக்காது, நீங்களே சால்வ் பண்ணுற மாதிரி தான். ரைட், சி, ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ ஃபீச்சர்ஸ் இன் கொலாப். இது இது தவிர்த்து ஓகே, ஒன் மோர் ஃபீச்சர் இருக்குது. ரைட், ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்கள் ஒர்க்கை, உங்களோட நோட் புக்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து யாரோட இமெயில் ஐடி, ஸோ லெட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டோட இமெயில் ஐடியை ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரைட், ஸோ அவங்க இமெயில் ஐடி டைப் பண்ணக்கப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நோட் புக் ஷேர் ஆகிடும். அவங்களும் உங்கள் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமெயில் ஐடி தவிர்த்து வேறு யாரா அந்த இமெயில் ஐடி இல்லாதவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். லைக் இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களும் உங்கள் நோட் புக்கை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான். ரைட், ஸோ இதெல்லாம் தான் ஐ வுட் லைக் டு ஷேர் அண்ட் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். நான் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்து இன்னும் பெட்டராக பண்ணுவேன். ரைட், உங்களுக்கு வேறு எதாவது டாபிக்ஸ் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் ப்ளீஸ் போஸ்ட் இன் த கமெண்ட்ஸ். நான் வந்து அதை வச்சு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.